பேசுற கேக்குதா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கியா? இடையில கோலம் வந்துட்டு சரி. சரியா ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி. அப்ப 10 அலகுகள் இருக்கின்ற பார்த்துட்டு இதுல முதலாவது அலகு என்று சொல்றது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலகு 1 நம்ம சொல்லுவோம் இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி. என்ன? உயிரியலுக்கான அறிமுகம். சரியா மகா? அப்ப இந்த அலகுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு தொகுப்பு, ஒரு சமரி மாதிரி நம்ம இந்த 10 அலகுகள்லையும் என்ன படிக்க போறோம், இந்த 10 அலகுகளையும் படிக்கிறதால, இந்த பயாலஜியை நாம படிக்கிறதால நமக்கு இது எந்த வகையில தாக்கம் செலுத்த போகுது, என்னென்ன துறைகள்ல நாம நம்மள ஒரு பயாலஜி சார்ந்த அறிவுடையவரா நாம வளர்க்கறதால என்னென்ன துறையில நாம இதை அப்ளை பண்ணலாம், இதால நமக்கு எப்படியான பயன்கள் கிடைக்கும் என்று சொல்ற அந்த விஷயங்களை தான் நம்ம என்ன போறோம், இந்த இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி அலகுல படிக்க போறோம். அப்ப இது ஒரு கேள்வியில தாக்கம் செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஆளா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எம்சிக்கு ஒன்று வரலாம் அல்லது வராம. ஃபைனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிக அரிதாக முதலாவது வருவார். ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரியா முதலாவது ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கேள்வி இவர்ல தான் இருக்கு. சரியா? முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில முதலாவது கேள்வி இவர்ல தான் இருக்கு. மற்றபடி டேர்ம் பேப்பர்கள்ல முதலாம் தவணையில இதை கூடுதலா கேட்பான். சரி, ரெண்டாம் தவணை பேப்பர்ல மூணாம் தவணை பேப்பர்ல எல்லாம் இவர தாக்கம் குறைஞ்சிட்டு போகும். ஏன்னு சொன்னா இப்ப இவர்ல இருந்து கேள்வி வருமா வராதாண்டு நீங்க படிச்சு முடிஞ்சது ப்ரோ, இப்ப நீங்க ஒட்டு மொத்தமா பயாலஜியை படிச்சு முடிஞ்சது ப்ரோ உங்களுக்கு விளங்கும். இது ஒரு ஒரு தனி அலகு இல்ல, சொல்றலங்க, இது ஒரு தனி யூனிட் இல்ல, இது ஒரு சமரி மக்கள் அறிமுகம். என்ன? இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜின்னு சொல்றோம், உயிரியலுக்கான அறிமுகம். அப்ப நான் இவிடத்தை என்ன படிக்க போறாய், எப்படி படிக்க போறாய், என்னென்ன விஷயங்கள் வரும், இதுகளை தான் நாம் இதுல பார்ப்போம். சரியா? ஆனா இதுல மட்டுமே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம உயிரின் சிறப்பியல்புகள் சொல்லி ஒரு 7 சிறப்பியல்புகள் படிக்க போறோம். அந்த 7 சிறப்பியல்புகள் அழகுல மட்டும்தான் இருக்கி, அதைத்தான் கூடுதலா கேள்வியிலையும் கேட்பான். சரியா? அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபுல் பரப்புலையுமே கேள்வி எப்படி வருமோ அதுக்கு ஏத்தாப்புலாம் படிக்க போறோம். சரி, தனியே தூக்கி வச்சு ரிசோர்ஸ தப்பி துப்பி போட்டு நீங்க போறது முடிவெடுத்தீங்கன்னா பயாலஜி கஷ்டமான பாடம். நீங்க வேணும் சொன்னா அந்த ஒவ்வொரு இயருக்கும் அனலைஸ் பண்ணி வெளியிடுவாங்க, எத்தனை ஏ வந்திருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்கீங்கன்னு. நீங்க நீங்க எந்த வருஷத்துல அனலைஸ் நான் எடுத்து பாருங்க, ஏ வந்த பெர்சன்டேஜ் நல்லா குறையிருக்கிற பாடம் பயாலஜி. சரியா? ஏ ஆக குறையறிக்கும் 4% அல்லது 4.5% தான் எழுதுற பிள்ளையிலே எடுக்குது. ஆனா பாஸ் ஆகுற பெர்சன்டேஜ் கூடின பாடமும் பயாலஜி. அப்ப நான் வழக்கமா சொல்ற ஒரு விஷயம் தான், எஸ் எடுக்கிறதுக்கு லேசி, ஏ எடுக்கிறது லேசி இல்ல. சரியா? பிசிக்ஸ்ல எடுக்கிற பிள்ளையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஆன பிள்ளையிலே இருக்குது. கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 7, 8, 9% வரைக்குமே போகுது. அதாவது 100 பேர் எழுதினா 9 பிள்ளையில எடுக்கும். 100 பிள்ளைகள் பிசிக்ஸ் எழுதினா அதுல 5 அல்லது 6 பிள்ளைகளே எடுக்கும். 100 பிள்ளைகள் பயாலஜி எழுதினா அதுல வெறும் 4 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள் அல்லது 4.5% ஆன பிள்ளைகள் தான் ஏ எடுக்குது. விளங்குதா? அப்ப ஏ எடுக்கிறதுக்கு பயாலஜி லேஸ் இல்லை, ஏன்னு சொன்னா லோடு கூட. அடுத்தது நீ படிச்சுட்டு போனது அப்படியே கேட்டு வைக்கிறதுக்கு இது ஓலவலும் இல்லை. சரியா? இப்ப நம்ம உங்களுக்கு விளங்கும், நம்ம எல்லா யூனிட்லயும் எல்லா செக்ஷன்லையும் அந்தந்த செக்ஷன் முடியக்குள்ள அதுக்குரிய கேள்வியை செய்யாம நம்ம தாண்டி போக மாட்டோம். சரியா? உங்களோட ஒரு
ப்ராப்பரா எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி தான் நம்மளோட தியரி கிளாஸ் ஃபுல்லாவே போகும். சரி, அப்ப அதை கவனமா மனசுல வச்சுக்கோங்க. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா கிளாஸுக்கு ரெகுலரா ஜாயின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிட் 1 வந்து நான் என்ன ப்ரோ ஃபுல்லா ஃப்ரீயா தானே செய்ய ப்ரோ. அப்ப ஃப்ரீ கிளாஸ் தானே இவர் யூடியூப்ல போடுவாரு தானே அப்படின்லாம் சொல்லி அஜாக்கிரதையா இருக்கப்படா, கவனம் இந்த மாதிரி இருக்கப்படா. சரி, கிடைக்கிற சான்ஸை 100% யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க கவரேஜ் பிரச்சனை அப்படி இப்படியா நாட்கள் இருப்பீங்க, அவர்களுக்காகத்தான் நான் இதை யூடியூப்ல போடுறேன். சரியா, மற்றபடி இந்த ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சார்கள் உங்களோட 28 பேஜ் பிள்ளைகளுக்குள்ள போற மாதிரி இந்த விஷயங்களை அவனுங்க. சரியா மக்கா? சரி, அப்ப முதலாவது ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தானே இதெல்லாம். சரியா, அப்ப இதுல ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். நம்ம இப்ப உயிரியல் பயாலஜி என்ன, உயிரியல். அப்ப உயிரியல் சொன்னா என்ன என்று சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த வகுப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இதுல எதிர்பார்க்காம. சரியா, தேர்ச்சி மட்டங்களான கேள்வியில கேட்கிற கூடுதலா. சரி, அப்ப உயிரியல் என்றால் என்ன? அப்ப உயிரியல் சொல்றது என்னன்னா உயிரை பத்தி படிக்கிற வேதியியல், பௌதீகவியல், இரசாயனவியல் என்ன உயிரியல். அது மாதிரி உயிரியல். இரசாயனவியல் இரசாயனங்கள், தாக்கங்கள், அதுல கலர், அது சம்பந்தம் அப்படி இருக்கு. பௌதீகவியல்னா பௌதீகவியல் பௌதீகவியல் சொல்ற என்ன, ஒரு ஒரு பிசிக்கலா நடக்கிற விஷயங்களை அதுக்கு விளக்கத்தை படிக்கிறது இயல்பியல் நெல்லும். அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவுல பௌதீகவியலுக்கு இன்னொரு பேரு தான் இயல்பியல், வேதியியல் சொல்லுவாங்க. சாரி, வேதியியல்னா கெமிஸ்ட்ரியா. அப்ப உயிரியல் அந்த இயல் உயிரை பத்தி படிக்கிறது. சரியா, உயிரியல் சொல்றது என்ன, உயிரை பத்தி நீ படிக்க போற. அப்ப முதலாவது எனக்கு தெரியணும் உயிர் என்றால் என்ன. தெரிஞ்சாக்கள் யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். உயிர் என்ன? உயிர் என்று சொன்னா என்ன? சொல்லுங்க மகா. உயிர் என்றால் என்ன? தெரியுமா யாருக்காச்சும் விட தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணுங்களா பாப்போம். உயிர் என்று சொன்னா நீங்க என்ன நினைக்கீங்க? சரி, ஒருத்தர் பதில் இல்லைன்னு. சரி, இதுக்கு பதிலும் என்ன? சரியா, உயிர் என்றால் என்ன என்று சொல்றதுக்கான பதில் உண்மையாவே இல்லை. ஆனா இதுக்கு சில மொக்கு பேப்பர்கள்ல உயிர் என்றால் என்ன என்று கேட்டு அதுக்கு அவனை விடையும் கொடுத்து வச்சிருப்பான் ஸ்கீம்ல. சரியா, அப்ப நல்லா ஞாபகம், உயிருக்குன்னு சொல்லி ஒரு டெபினிஷன் இல்லை. உயிருண்டா இதான் சொல்லி, ஒளித்தோகுண்டா இதான், கலச்சுவாசம்டா இதான், களவட்டம்டா இதுதான் சொல்லி ஒரு டெபினிஷன் இருக்கு தானே. அப்படி உயிர் என்றால் இதுதான் சொல்லி ஒரு டெபினிஷன் இல்லை. ஆனா ஒரு உயிர் என்னென்ன செய்யும், உயிரின் சிறப்பியல்புகள் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. ஆனா உயிர் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு விட இல்லை. சரி, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா விளங்குற மாதிரி எந்த விளக்கத்திலிருந்து உங்களுக்கு சின்ன ஒரு தெளிவு ஒன்று சார். சரியா, உயிர் என்று சொன்னா எப்படி அதை விளங்கலாம் அப்படி சொல்லி. உயிருக்கு ஏன் டெபினிஷன் இல்லைன்னு இப்ப உங்களுக்கு விளங்க பாருங்க. ஒவ்வொரு அங்கிட உயிரும் ரெண்டு வகையா எக் பண்ணும், ரெண்டு வகையா தொழிற்படும். ஒன்று இந்த போன்ல இருக்குதானே நெட்வொர்க், நெட்வொர்க் மாதிரியான ஒரு டைப். அடுத்தது என்னது, பேட்டரி, பேட்டரி மாதிரியான ஒரு டைப். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சித்த சுயாதீனம் இல்லாத ஆட்கள் சாப்பிடுவார், அப்ப சமிபாடு வேலை செய்யும். சரியா,
சமிபாடு நடந்தா அகத்துறிஞ்சல் நடந்து அப்ப குருதி சுற்றோட்ட தொகுதி வேலை செய்யும். சுவாச தொகுதி வேலை செய்யும். அவகல்லையும் சிறுநீர் உற்பத்தி செய்யப்படும் என்ன, அப்ப கழிவகற்றல் தொகுதி உற்பத்தி செய்யும். கழிவகற்றல் தொகுதி வேலை செய்யும். நீங்க கல்லெடுத்து எரிஞ்சீங்கன்னு சொன்னா, கம்பெடுத்து அடிக்க போனீங்கன்னு சொன்னா ஓடுவாங்க, இல்ல நடிக்க வருவாங்க. அப்ப அவகல்லையும் நரம்பு தொகுதியில ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யும் என்ன. அப்ப இந்த வெற்றி மாதிரியான உயிர் சமிபாடு, சுற்றோட்டம், சுவாசம், கழிவகற்றல், இந்த நரம்பு தொகுதி இப்படியான விஷயங்கள் இருக்கிறா. இதெல்லாம் ஒரு சித்த சுயாதீனம் இருக்கிறவர்களையும் நடக்கும், இல்லாதவர்களையும் நடக்கும். ஓமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இந்த இருக்கிற இந்த வெற்றி மாதிரியான உயிர், ஒரு போன்ல இருக்கிற வெற்றி மாதிரியான உயிர். ஆனா நெட்வொர்க் இல்லைன்னு சொன்னா போன்ல சில வேலை செய்யல. உதாரணமா ஒரு போன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல நீ கேம் விளையாடலாம், போட்டோ பிடிக்கலாம், பிடிச்ச போட்டோவை பார்க்கலாம், போட்டோ எடிட் பண்ணலாம். இதுக்கு டேட்டா தேவையில்லை, வெற்றி இருந்தா போதும் என்ன. ஆனா நீங்க வாட்ஸ்அப் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், அல்லது நெட்வொர்க்ல ஏதாவது வேலை செய்யணும், கட்டாயம் டேட்டா கனெக்ஷன் அல்லது வைஃபை வேணும் என்ன. அதே மாதிரி தான். அப்ப இந்த நெட்வொர்க் மாதிரியான உயிர் என்னன்னு சொன்னா இந்த சிந்தனை இருக்கலாம், நல்லது கெட்டதை பிரித்தறிகிறது, யோசிச்சு முடிவெடுக்கிறது என்ன. அப்ப நன்மை தீமைய முடிவெடுக்கிறது. இந்த விஷயம் எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த நெட்வொர்க் மாதிரி சுய சிந்தனை அல்லது சுய ஆற்றல், சுய நினைவு இல்லைன்னா இதெல்லாம் செய்யல. கோமாவில் இருக்கிறார்கள் இவ்வளவு நடக்கும், ஆனா இது நடக்காது. அதுக்காண்டி அவருக்கு உயிர் இல்லைண்டா வருது இருக்கி. அவர உயிர்ற ஒரு ஒரு வகை, ஒரு பகுதி வேலை இது. அவருக்கு கோமாவில் இருக்கிறதால இந்த செட்டப் வேலை இது இல்லை. சரியா? அப்ப இதுதான் மக்கள் அந்த உயிரை பத்தின ஒரு ஒரு நம்மளால இயலுமான வரைக்கும் விளங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தெளிவு என்ன. விளங்க மக்கள், நம்மளால உயிர் இருந்தா என்னன்னு சொல்லலாம். அப்ப உயிர் என்ன செய்யும், எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு செட்டப் நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி. போன்ல இருக்கிற நெட்வொர்க் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு, போன்ல இருக்கிற பெட்ரி மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. நீ கோமாவில இருந்தாலும் சரி, உனக்கு சித்த சுயாதீனம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் நடக்குதுதான். ஆனா சித்த சுயாதீனம் இருந்தா மட்டும்தான் உன்னால இது செய்ய இயலும், சிந்திக்க இயலும், யோசிக்க இயலும், நன்மை தீமையை பிரிச்சறிய இயலும். கோவப்பட வேண்டிய இடத்த கோவப்படாம இருக்கணும், கோவப்படணும், கோவப்படக்கூடாத இடத்த கோவப்படக்கூடாது. ஏன்னா எங்க என்ன செய்யணும்ன்ற முடிவு எடுக்கிறதும் நம்மட அந்த ஒரு உயிர் ஒரு பாட்டான். ஆனா இதுக்கு எப்படி டெபினிஷன் செல்ற இது கேட்டா செல்ல தெரியும். அப்ப உயிருக்கான ஒரு தெளிவான எக்யூரேட்டான வரைவிலக்கணம் கடைசி வரைக்கும் என்னலா செல்லேலா. ஆனா உயிர் என்ன செய்யும் கேட்டா இன்னைக்கு செல்லும். சரியா? அப்ப உயிரை பத்தின ஒரு சின்ன ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிட்டா. சரியா? சொல்லுங்க பாபு. உயிரை பத்தின தெளிவு ஒன்று வந்துட்டா. சொல்லுங்க மக்கா. ஆக்டிவா இருக்கணும், பதில் வரணும். சொல்லுங்க. உயிரை பத்தின ஒரு ஐடியா வந்துட்டா. சொல்லுங்க.
கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறார்கள், ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போட்டு உங்களோட வேலையை பாக்கீங்களா இல்லையா? ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். சரியா? அப்ப உயிருக்கு சரியான அக்யூரேட்டான ஒரு வரைவிலக்கணம் சொல்லல. ஆனா உயிரை பத்தின உயிர இயல்புகளை பத்தி நம்மளால விளங்கிக் கொள்ள இயலும். அப்ப அதைத்தான் நம்ம இந்த அழகுல படிக்க போறோம். அதுக்கு முதல் ஏன் நம்ம பயாலஜி படிக்கணும் இது சொல்லி சின்ன ஒரு காரணங்கள், அதுக்கு அது எப்படியெல்லாம் பயாலஜில உதவும் என்று சொல்லி படிக்க போறோம். சரியா மகள்? அப்ப நீங்க இரசாயனவியல் பௌதிகவியல் விதிகளை பாவிச்சு ஒரு உயிர இயல்புகளை விளங்கணும். உதாரணமா நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த உலகத்துல என்ன ஒரு சடம் இருந்தாலும் என்ன சடம் என்ன இடத்தை பிடிக்கிறது திணி பிடிக்கிறது தானே சடம். சரி, அப்ப இந்த உலகத்துல என்ன ஒரு சடம் இருந்தாலும் அந்த சடம் அணுவாலாக்கப்பட்டிருக்கும். என்ன திண்மம் திரவம் வாயு எதுவா இருந்தாலும் சரி, அது அணுவாலாக்கப்பட்டிருக்கும். அப்ப உயிருள்ள அங்கிகளும் உயிரங்கிகளும் அணுவாலாக்கப்பட்டது. அப்ப அதுக்குள்ள இரசாயனம் வருது என்ன. அப்ப இந்த இரசாயன கூறுகள் ஒழுங்கமைஞ்சி பௌதிக திண்மங்களாக மாறுது, அங்கங்கள் நிலையங்கள் தொகுதிகளாக மாறும். அப்ப அந்த தொகுதிகள்ல இப்ப உதாரணமா தாவரங்கள்ல தரையிலிருந்து மேல் நோக்கி நீர் போறது, புவிப்புக்கு எதிரா என்ன. அப்ப இப்படியான விஷயங்கள், இப்ப செறிவு கூடி நடத்த இருந்து செறிவு குறைஞ்ச இடத்துக்கு பதார்த்தங்கள் பாய்கிறது, பரவல் பிரசாரணம் படிச்சிருப்பீங்களே. அப்ப இது ஒரு பிசிக்ஸ். அப்ப இது உயிரங்கிகள்ல நடக்கிற விஷயங்கள் என்ன. அப்ப இப்படி பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியையும் பாவிச்சு உயிர் சம்பந்தமான தொழிற்பாடுகள் இயல்புகளை விளங்க போறோம். ஆனா அதுக்கு டெபினிஷன் சொல்லுங்கன்னா என்னால திருத்தமா 100% இதுதான் உயிர் என்று சொல்லி சொல்லலாம். சரி, அப்ப நாம படிக்கிறதுக்கு லேசிக்காக என்ன செய்யணும்னா உயிரியல தாவரவியல், தாவரத்தை பத்தி படிக்கிறது, பொட்டனி விலங்கியல், விலங்குகளை பத்தி படிக்கிறது, நுண்ணுயிரினவியல் சூலஜி, இது மைக்ரோபாலஜி. இது மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரினவியல். சரி, அப்படி இந்த 3 அடிப்படையில நான் படிக்க போறோம். தாவரங்களை படிப்போம், விலங்குகளை படிப்போம், நுண்ணுயிரினவியல் நுண்ணங்கிகளை பத்தி, வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத நுண்ணங்கிகளை பத்தி படிப்போம். சரியா? அப்ப இந்த தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் எல்லாத்தையுமே ஒரு 2 கூட்டங்களாக வகைப்படுத்தி படிப்போம். புரோக்கரியோட்டா, யூக்கரியோட்டா. இது என்னடா புரோக்கரியோட்டா யூக்கரியோட்டான்னு கேட்டா, கரு உள்ளவை கரு அற்றவை. அது எப்படி கருவை பத்தி உனக்கு தெரியும்னா, நான் கலங்கள்ற மூலக்கூறு மட்டம் வரையும் போய் படிச்சிருப்பேன். அதுக்கு எனக்கு நுணவு காட்டி உதவி செஞ்சிருக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்னா கள உயிரியல், இளையவியல், அமைப்பியல், அங்கவியல் இப்படின்னு சொல்லி அதை இன்னும் பகுதிகளாக பிரிச்சுட்டு வருவேன் இல்லையா. பயாலஜிய இப்ப இது மெயினான 3 கிளைகள். தாவரத்தை பத்தி படிக்கிறது, விலங்குகளை பத்தி படிக்கிறது, நுண்ணங்கியை பத்தி படிக்கிறது, மெயினான 3 பிரான்சஸ். இப்ப இதை விளங்குறதுக்கு இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதிபர் இருப்பாரு, உப அதிபர் இருப்பாரு, பிரதி அதிபர் இருப்பாரு, செக்ஷனல் ஹெட் இருப்பாக, வகுப்பாசிரியர்கள் இருப்பாக, மொனிட்டர் இருப்பாரு, அதுக்கப்புறம் மாணவர்கள். அப்ப இந்த வேலைகளை எல்லாம் பிரிச்சு 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 கொடுக்க வேலை லேட் ஆகும். ஒரு வகுப்பு தலைவர், மாணவர் வேலை என்ன, வகுப்பு தலைவர் வேலை என்ன, அவரே அந்த வகுப்புல பிள்ளைல சத்தம் போடாம வெளியே போடாம பாடத்துக்கு வர அப்படி பாப்பேன். வகுப்பாசிரியர் வேலை என்ன, இவங்க சரியா வேலை செய்யறாங்க. செக்ஷனல் ஹெட் வேலை என்ன, அந்த வகுப்பாசிரியர்கள் எல்லாரையுமே இந்த பண்ணுவாரு. பிரதி அதிபர் வேலை என்ன, செக்ஷனல் ஹெட் எல்லாரையுமே இந்த பண்ணுவாரு. அப்படியே போகல அதிபருக்கு வேலை அந்த பிரதி அதிபர்களை மெயின்டைன் பண்றது அது இல்லையா. அப்ப செக்ஷனா பிரிக்க பிரிக்க லேசி. ஏன் தாவரவியல் பிரிக்கணும்னா, தாவரவியல் பிரிச்சுட்டா தாவரத்தை பத்தி மட்டும் படிக்கிறேன், நுண்ணுயிரினவியல் பிரிச்சுட்டேன்னா நுண்ணங்கிகளை பத்தி மட்டும் படிக்கிறேன், விலங்குகள் பிரிச்சுட்டேன்னா விலங்குகளை பத்தி மட்டும் படிக்கிறேன். அப்ப பிரிக்க பிரிக்க லேசா. இதுதான் சொல்றது என்னன்னா,
நம்ம ஒழுங்கமைப்பு சொல்லி ஒரு செக்ஷன்ல படிப்போம். தாழ்மட்ட கூறுக்குரிய ஒழுங்குபடுத்தல். அதாவது பிரிச்சு பிரிச்சு வேலையை கொடுக்க 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 வேலையிலே சாகும். கடைசி அடிக்கிறவருக்கு ஒரே ஒரு வேலை தான். யோசிச்சு பாருங்க, அதிபர் தான் ஸ்கூல்ல இருக்கிற சேர்மா இருக்கு இந்த போடணும், அதிபர் பிள்ளைகள் வந்துட்டான்னு பார்க்கணும், அதிபர் தான் டாப்பு கூப்பிடணும், அதிபர் தான் ஓப்பு கூட்டிருக்கான்னு பார்க்கணும், அதிபர் தான் சேர்மா இருக்கலாம், எல்லாமே அதிபர் தான் செய்யணும்னா ஸ்கூல் ரன் பண்ண இயலுமா? ஏலா என்ன? அப்ப என்ன செய்யணும்? பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஏன்டா தாவரவியல் விலங்கியல் நுண்ணுயிர்வியல் நீங்க பிரிக்காயின்னு கேட்டா எனக்கு வேலையை லேசாக்கணும். இதை விளங்குறதுக்கு இன்னைக்கு குட்டி குட்டியா படிக்கணும். நீங்க தான் ஒரு தலைப்பு எடுத்து வச்சு மொத்தமா படிச்சீங்கன்னு சொன்னா அதை படிச்சு ஏறி விளங்கி எடுக்கிறே கஷ்டம். அப்ப என்ன செய்யணும்? அந்த தலைப்பு அந்த 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 பகுதியை குட்டி குட்டியா பிரிக்கணும். பயாலஜில ஏன் யூனிட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கோம்? 10 அலகுல இருக்கிற விஷயத்தையும் ஒத்தடி அஜலி தரையலுமா? ஏல அப்ப அதை குட்டி குட்டியா பிரிச்சிருக்கோம். சொல்ற விளங்கானே? ஆகவே எப்பயுமே நீங்க பிரிவுகளாக பிரிச்சீங்கடா விளங்குறது இல்லை. சரியா மகள்? அடுத்த மெயினான விஷயம், உயிரியலை கற்பதன் நோக்கம் அல்லது உயிரியலை கற்பதன் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உயிரியலின் முக்கியத்துவம் எல்லாம் உண்டு. ஆனா என்ன உயிரியலை கற்பதன் நோக்கம் சொன்னாலும் இதுதான், உயிரியலை கற்பதனூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் சொன்னாலும் இதுதான், அல்லது உயிரியலின் முக்கியத்துவம் ஏன் நான் பயாலஜி படிக்கணும் இது கேட்டாலும் இதுதான். சரி மகா? சரி, அந்த வகையில அப்ப இன்றைக்கு நாம முதலாவது விஷயத்தை பார்ப்போம். நீ பயாலஜியை படிக்கிறதால உனக்கு என்ன லாபம் என்று கேட்டாங்கன்னா, உன்னால உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ள இயலுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அழகுல இருந்து கேள்வி வருமானு கேட்டா இந்த அழகுல இருந்து பெருசா கேள்வி வர போறது இல்லைன்னு. அப்ப ஏன் இதை படிச்சு தரீங்கன்னு கேட்டா இப்ப நீ இதைத்தானே படிக்கணும். முதலாவது அழகு என்னன்னு தெரியாம இப்படி 2வது அழகு போறேன் என்ன? அப்ப சும்மா சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. சரி, அப்ப இந்த உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ள என்று சொல்ற விஷயம் நீங்க எங்க விளங்குவீங்கன்னு சொன்னா மக்கால், இது அழகு 3 சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? பயோடைவர்சிட்டி சொல்லி ஒரு அழகு ஒன்று படிப்பீங்க. அதுல ஃபுல்லாவே நீங்க படிக்க போறது இந்த தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் தானே. இந்த அங்கிகள் சம்பந்தமான இந்த அங்கிகள் தொடர்பான பல்வகைமை அதுதானே இதுல படிக்க போறது. அது என்னடா பல்வகைமை இந்த கேட்டீங்கன்னா, முதலாக உயிர் எப்ப தோன்றி, அப்ப இதுல நீ படிக்க போறது உயிரின் தோற்றம். சரி, இதுல நீ படிக்க போறது உயிர் அங்கிகளின் பாகுபாடு. சரி, அந்த உயிரங்கிகளினுடைய இயல்பு. இந்த இவ்வளவு விஷயங்கள் நீங்க இதுல படிப்பீங்க. சரி, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். முதலாக உயிர் எப்படி தோன்றுச்சு? இந்த உயிர் என்றா என்னன்னு சரியா? ஆனா உயிர் என்னென்ன செய்யும் சரி, இயல்புகள் சரி. அப்ப இந்த உயிர் எப்படி தோன்றுச்சு அடுத்த கேள்வி. அப்ப அந்த விஷயங்களை தான் இதுல படிப்போம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, மத அடிப்படையில பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமா செல்லும். ஆனா பேசிக்கா என்னன்னு பார்த்தா இறைவன் படைச்சான். கிறிஸ்தவர்கள் இயேசு, இந்துக்கள் பிரம்மன், முஸ்லிம்கள் அல்லாஹ், இப்படின்னு சொல்லி
ஒவ்வொரு மதமும் இறைவன் தான் உயிரங்கிகள் என்ன படைச்சான், இறைவன் படைச்சான் அப்படி சொல்லி நம்பி இருக்கும். சரியா? அப்ப உயிரின் தோற்றம் மத அடிப்படையில இறைவன் படைத்ததாக நம்பப்படுது. சயின்டிபிக்கா வெவ்வேறு காரணங்கள் சொல்ற. அதுல ஒரு முறைதான் தானாக தோன்றுச்சு. உயிர் தானாக தோன்றுமா கேட்டா உயிர் தானாக தோன்றாது. அப்ப அந்த கொள்கை நிராகரிக்கப்படுது. தானாக தோன்றும் படைப்பு பிறப்புரிமை கொள்கை. அதே மாதிரி சிறப்பு படைப்பு கொள்கை, அது இப்ப நான் பார்த்தது. சரி, அதே மாதிரி அண்டவெளி தோற்ற கொள்கை எப்படின்னா, இதுல நம்ம ஸ்பேஸ்ல இருந்து விண்கற்கள் விழுந்துச்சான். அப்படி விழுந்த விண்கற்கள்ல ஸ்பேஸ்ல இருந்து நுண்ணங்கிகள் அல்லது உயிரங்கிகள் முதலாக பூமிக்கு வந்துச்சு. இப்படி என்று சொல்றது இந்த அண்டவெளி தோற்ற கொள்கை. கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைதான் இதெல்லாம் படிக்கப்படுமா? என்னது? உயிர் இரசாயன கூர்ப்பு கொள்கை. சரியா? அதாவது உயிர்கள் இரசாயனங்களிலிருந்து கூர்ப்படைஞ்சிச்சாம். புரியுதா? உயிரின் தோற்றம் உயிர் இரசாயன கூர்ப்பு கொள்கையினூடாக விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. அதை விஞ்ஞானிகள் ஏத்துக்கிட்டார். அப்ப இதுல நிறைய புவியியல் காரணிகள் சம்பந்தப்படும். இதுல நிறைய இரசாயனம், உயிர் இரசாயனம், இரசாயனவியல் நிகழ்வுகள் சம்பந்தப்படும். இதுல நிறைய பௌதீக காரணிகள், பிரஷர், ஹீட், அப்படியான விஷயங்கள் சம்பந்தப்படும். அப்ப இந்த பௌதீக காரணி, இரசாயன காரணி, புவி சரிதவியல், ஹிஸ்டரி, எப்படி பூமி தோன்றுச்சு சொல்ற ஹிஸ்டரி, எல்லாம் சேர்ந்துதான் இந்த உயிர் இரசாயன கூர்ப்பு கொள்கை மூலமாக விளங்கப்படுத்தப்படுது. அதன் மூலமாகத்தான் பூமியில உயிர் தோன்றிச்சாம் சொல்லி இதுவரையும் விஞ்ஞானிகளும் ஏத்துக்கிட்டார். இப்ப படைப்பு கொள்கை என்னன்னா, ஆத்திகன் இருப்பான், நாத்திகன் இருப்பான். கடவுளை நம்புறவன் இருப்பான், நம்பாதவன் இருப்பான். ஏத்துக்க திடீர்னு சொல்லி உயிர் வந்துச்சுன்னா அதை எவரும் ஏத்துக்க மாட்டான். என்ன? அப்ப அதையும் நம்பலா. இஸ்ராக்கள் இறைவனை நம்ப மாட்டாங்க. அப்ப அதுவும் பேச்சு. அப்ப விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. அப்ப இதன் அடிப்படையில என்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது உயிர் என்னையாம் என்னையாம் முதலாவது உயிர் 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முதல் தோன்றியதாம். சரியா மக்கள்? அதாவது இன்றைய நாள் என்ன டேட்? இன்றைக்கு 2026 3ஆம் மாசம் 24 24 சரியா? அப்ப இன்றையில இருந்து நீ கணக்கு பார்த்தாங்க, இல்லாட்டி இந்த டேட் அறிவிச்சிருப்பா. இந்த டேட் ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல அறிவிச்சு சும்மா சொல்லுவோமே, ஒரு 100 வருஷத்துக்கு முதல் அறிவிச்சேன், இது கண்டுபிடிச்சேன். 100 வருஷம் சொல்றது இந்த பில்லியன் இயர்ஸோட ஒப்பிடக்குள்ள என்ன புறக்கணிக்கலாம். அப்ப நீ இன்றையில இருந்து எடுத்தாலும் ஓகே தான், பெரிய பெரிய ஒரு வேறுபாடுலாம் இல்லை. சரியா? அப்ப இன்றிலிருந்து அல்லது அந்த அறிவிச்ச அண்டையிலிருந்து 3.5 பில்லியன் வருடத்துக்கு முதல், இது முக்கியமா, எகோ, சரியா, வருடங்களுக்கு முன்னர் முதலாவது உயிர் பூமியில தோன்றியது என்று சொல்லி நம்பப்படுது. இதுதான் அந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கையில விளங்கப்படுத்தப்படுது. அது என்ன உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை நீங்க அதை 3ஆவது அலகுல படிப்பீங்க. சரியா? நான் உங்களுக்கு வேணும்னா சிம்பிளா சொல்றேன். முதல் சொல்லுங்க அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிக் பேங் தியரி தெரியுமா? சொல்லுங்க அம்பம். பிக் பேங் தியரி தெரியுமா? பிக் பேங் தியரி தெரிஞ்ச ஆட்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அம்பம். இல்ல,
சரியானே? சரி கவனிங்களா, சும்மா ஒரு சமரி ஒன்று சொல்றேன். இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசி, இந்த அண்டம் எவ்வளவு பெருசி கேட்டீங்கன்னா, ஞாயிற்று தொகுதி இருக்குதானே? என்ன ஞாயிற்று தொகுதிண்டா? சூரியன், அந்த சூரியனை சுத்தி 9 கோள் என்ன, இப்படி 120 பில்லியன், சரியா? இப்படி 120 பில்லியன் ஞாயிற்று தொகுதி சேர்ந்தா ஒரு கேலக்சி வருமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேலக்சி, சாம்சங் கேலக்சி S23 அல்ட்ரா என்ன, கேலக்சி இப்படி 120 பில்லியன் ஞாயிற்று தொகுதி சேர்ந்தா ஒரு கேலக்சி வருமா? அப்படி 120 பில்லியன், சரி, கேலக்சி சேர்ந்தா ஒரு யூனிவர்ஸ் வரும், அண்டம். இப்படி வருதா மக்கள்? பாருங்க, ஒரு சூரியன் 9 கோள், அது ஒரு ஞாயிற்று தொகுதி. அப்படி 120 பில்லியன் ஞாயிற்று தொகுதிகள் சேர்ந்தா ஒரு கேலக்சி. அப்படி 120 பில்லியன் கேலக்சி சேர்ந்தா ஒரு யூனிவர்ஸ். இதுக்கு சொல்லுங்க பாபம், நாம இருக்கிற கேலக்சியோட பேர் என்ன? 120 பில்லியன் இருக்கு, சரியா? நம்ம இருக்கிற கேலக்சியோட பேர் என்ன? தெரிஞ்சார்கள்? நாம இருக்கிற கேலக்சியோட பேர் என்ன? தெரியுமா? நாம இருக்கிற கேலக்சியோட பேரு மக்கள் மில்கி வே, பால் வீதி, சரியா? சரி, இவ்வளவு பெருசி ஒரு அண்டம் அல்லது ஒரு யூனிவர்ஸ் சொல்றது ஒரு அண்டம். இப்ப நிறைய சொல்றானல்ல, மல்டிவர்சிட்டி கேம்ப்லாம் சொல்றானல்ல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தேடி போவாரு. அப்ப multiversity இதே மாதிரி நிறைய உலகம் இருக்கி, நிறைய அண்டம் இருக்கி, அப்பெல்லாம் சொல்றானு, சரியா? சரி, அதெல்லாம் நமக்கு தேவை யூனிவர்ஸ். அப்போ ஒரு 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 அண்டம் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லலைண்டா, நம்மட ஞாயிற்று தொகுதியை போல 120 பில்லியன், அது சேர்ந்ததான் ஒரு கேலக்சி. அதை போல 120 பில்லியன் சேர்ந்ததான் ஒரு யூனிவர்ஸ். அப்ப ஆக பெரிய ஒரு, அதாவது நீங்க கற்பனை பண்றதை விட பல மடங்கு பெரிய விஷயம் தான் இந்த அண்டம் சொல்றது. அப்ப இந்த அண்டத்துல என்ன செஞ்சா, நிறைய தூசுக்கள் இருந்துச்சாம், சரியா? இந்த அண்டத்துல நிறைய தூசுக்கள் இருந்துச்சாம். அப்ப அந்த தூசுகள் என்ன செஞ்சாம், ஒன்றோட ஒன்று மோதிச்சாம். சொல்ற விளங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல தூசுன்னு சொல்றது அந்த அண்டத்துக்கு தான் தூசையை தவிர நமக்கு அது தூசு இல்லை. இந்த தூசுகள் ஒன்றோடு ஒன்று மோதி, சரியா? இந்த தூசுகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதுல இருந்து வெடிச்சு சிதறும் தானே. ரெண்டு ரெண்டு கல்ல நீ ஒன்றோட ஒன்று அடிச்சா என்னன்னா பொறி பறக்கும் தானே. ரெண்டு செங்கல்ல நீ ஒன்றோட ஒன்று அடிச்சா என்னன்னா கலண்டு கலந்து கொட்டு போடும் தானே. அப்படி கொட்டுப்பட்டதுல ஒரு ஆள் தான் யாரு? நம்மட பூமி. மகால் அப்படி கலண்டு கலண்டு உடைஞ்சு உடைஞ்சு சிதறி போவாதானே. அப்படி சிதறி போனதுல ஒரு ஆள் தான் நம்மட பூமி. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நட்சத்திரங்கள், சூரியன், வியாழன், ஆகப்பெரிய கோள் அது. இருக்கிற சூரியனை தவிர்த்து இருக்கிற கோள்கள் ஆகப்பெரிய கோள் வியாழன். அப்ப இந்த வியாழன், சனி, திங்கள், செவ்வாய், புதன், சனி, ஞாயிறு இருக்கிறாங்க. இந்த கோள்கள் எல்லாமே இப்படி உடைஞ்சி வந்த தூள். அப்ப அந்த தூள் எப்படி இருக்கின்றா, அந்த தூசி எப்படி இருந்திருக்கும்?
இல்லைங்க. அப்ப இதைத்தான் நான் சொல்றேன், அண்டத்துக்கு தான் இவர் தூசி. சரி சரி, இதைத்தான் சொல்றேன் மகான். பிக் பேங், பெருவெடிப்பு கொள்கை. இதைத்தான் சொல்றேன் என்னண்டு, பிக் பேங், பெருவெடிப்பு கொள்கை. சரி, அப்ப இது இங்க பாருங்க, இது பூமி சம்பந்தமாக வச்சுட்டு எப்படி பூமி தோன்றுச்சு சொல்ற விஷயம். அப்ப இப்படி இந்த தூசிகள் மோதி அதை வெடிச்சு சிதறினத்துல வந்த ஒரு ஆள் தான் நம்மட பூமி. சரியா? அப்ப ஞாயிற்று தொகுதியில பூமி தோன்றுதாம் கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல். இப்ப சொல்லுங்க பாபம், பூமி முதலாவது தோன்றினையா, முதலாவது உயிர் முதலாவது தோன்றினையா? இதுல எது ஃபர்ஸ்ட்? உயிர் முதலாவது தோன்றுதா, பூமி முதலாவது தோன்றுதா? எது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாபம். பூமி தோன்றுதா முதலாவது, உயிர் தோன்றுதா முதலாவது? எது? சொல்லுங்க. பூமி முதலாவது தோன்றுதா, உயிர் முதலாவது தோன்றுதா? உஷாரா இருக்கணும். இங்க பாருங்க, பூமி தான் முதலாவது தோன்றுது என்ன ஏன்னு சொன்னா, இப்ப இன்றைய நாளை நீங்க கணக்கில் எடுங்கலாம். டுடே எடுத்தீங்கன்னா, இதுல இருந்து 4.6 பில்லியன் வருடத்துக்கு முதல் பூமி தோன்றுது. இன்றையில இருந்து 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முதல் உயிர் தோன்றுது. சரியா? அப்ப நல்ல காலம் யாருக்கு கூட, இவருக்கு தான். அப்ப இவர் தான் முதலாவது நடந்தது, அதுக்கு பிறகுதான் இவர் நடக்க. சரியா மகால்? ஆகவே உயிர தோற்றம் சம்பந்தமா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க டைவர்சிட்டியில படிப்பீங்க. உனக்கு இப்ப இது தெரிஞ்சா போதும். இது 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முதல் முதலாவது உயிர் தோன்றியது. சரியா? ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த முதலாவது உயிர் தோன்றின காலம் எப்படியான காலம்னா, மூலக்கூற்று நிலை ஒட்சிசன் இல்ல அல்லது மிக 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 குறைவாக இருந்துச்சு. அப்ப இந்த முதலாவது தோன்றின உயிர் காற்றின்றி வாழும். சரியா? இந்த முதலாவது தோன்றின உயிர் இருக்காருல, இவரு ஒரு காற்றின்றி வாழியாக இருந்தார். அதே மாதிரி இவருக்கிட்ட ஒட்சிஜன் இல்லைன்னு சொல்றோம். அப்ப ஒட்சிஜன் இல்லைண்டா அன்னரம் ஒளித்தொகுப்பு நடக்கல. ஒளித்தொகுப்பு நடந்திருந்தா அதுல பக்க விளைவாக ஒட்சிஜன் வந்திருக்கு. அப்ப இவர் ஒரு பிரபோசனியாக இருந்தார். அதே மாதிரி கரு இல்லாத ஆளாக புரோக்கரியோட்டாவாக இருந்தாரு. அப்ப முதலில் தோன்றிய அங்கி ஒரு புரோக்கரியோட்டாவா இருந்துச்சு, காற்றின்றி வாழக்கூடியதா இருந்துச்சு, பிரபோசனியாக இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு
இவ்வளவும் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் நீங்க 3வது யூனிட்ல படிக்க போறீங்க. சரியா? நான் ஒரு ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு சும்மா வெறுமனே பாடமாக்கிட்டு போவாம இப்படி ஒரு விஷயம் படிக்க போறோம் அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை இவட்டத்தையே தந்துட்டு. சரியா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கிருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி தூசி இருந்திருக்கு, அந்த தூசிகள் மோதிரிக்காக அந்த மோதினத்தால வெடிச்சு வந்தாக்கள் தான் பூமியரு. அந்த பூமிக்கு அந்த கோள்களுக்கு இடையில ஒரு கவர்ச்சி உருவாகி அந்த கவர்ச்சி காரணமாக ஒரு ஞாயிற்று தொகுதி உருவாகி அந்த ஞாயிற்று தொகுதியிலிருந்து அமெல்ல மேல் அடுத்தடுத்த வேலைகள் நடந்து உயிர் தோன்றுது. சொல்லுங்க அப்ப எவ்வளவு கெப்பு சொல்லுங்க. அப்ப பூமி தோன்றினத்துக்கும் உயிர் தோன்றினத்துக்கு இடையில எவ்வளவு கெப் சொல்லுங்க பாப்போம். பூமி தோன்றினத்துக்கும் உயிர் தோன்றினத்துக்கும் எவ்வளவு கெப்? எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 1.1 பில்லியன் வருடங்கள். என்ன பில்லியன்? பில்லியன் இயர்ஸ் ago, பில்லியன் இயர்ஸ் ago. அப்ப இவரத்தையும் பில்லியன் வருடங்கள். சரியா? அப்ப அந்த 1.1 பில்லியன் வருடத்துக்குள்ள அந்த கோள்கள் ஒன்றை ஒன்று நோக்கி கவரப்படுது, அது ஞாயிற்று தொகுதியா உருவாகுது, அதுல தண்ணி வருது, தண்ணியில ரசாயனங்கள் கரையுது, அதுல உயிர் வருது, அப்படின்னு வேலை நடந்துதான் முதலாவது உயிர் தோற்றம் பெறுது. அந்த தோற்றம் பெற்ற உயிர் இந்த 3 இயல்புகளையும் மறந்துடாதுங்க. சரியா? இது 3ம் கட்டாயம். அது ஒரு புரோக்கரியோட்டா உங்களோட டைவர்சிட்டி படிக்க காற்றின்றி வாழக்கூடியது என்று சொன்னா ஒட்டிசன் அந்த காலத்துல இருக்கல. பிரபோசனை ஒளித்தொகுப்பு சீரண்டு சொன்னா பச்சையம் வேணும், பச்சையம் இல்ல. மாறி யோசிச்சீங்கன்னா ஒளித்தொகுப்பு நடந்திருந்தா ஒட்டிசன் இருந்திருக்கணும். அப்ப மூலக்கூற்று ஒட்டிசன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒளித்தொகுப்பு நடக்கல. சரி, அப்ப அவர் தற்போசணிகளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக குறைவு இல்லை. அப்ப அவரு பிரபோசனியாக இருந்தாரு. சரி, அப்ப இப்ப இந்த போர்ட்ல இருக்கிற இது உங்களுக்கு மேலதிகமான அறிவு முதலாவது அழகை பொறுத்த வரைக்கும். சரியா? ஆனா இவ்வளவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த போர்ட்ல இருக்கிற இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப நீ உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்வியா? பயாலஜியை படிச்சா ஓ டைவர்சிட்டி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு உயிர தோற்றம் அது எப்படி ப்ரோக்கரியோட்டா இருந்துச்சு, எப்படி யூக்கரியோட்டா மாறிச்சு, இதெல்லாம் தெரியும். சரி, ப்ரோக்கரியோட்டாவில் என்ன வகரிக்கு, யூக்கரியோட்டாவில் என்ன வகரிக்கு, எல்லாம் தெரியும். அடுத்து சூழத்திதியை விளங்கிக் கொள்ளலாம். உயிர் பல்வகமே தானா, அதுல இருக்கிற ஒரு உயிர தோற்றம் மாதிரி சூழத்திதி. சரியா? நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை இந்த சொல். சூழத்திதி இப்படி சொல்றது என்ன இப்படி கேட்டீங்கன்னா, நீங்க பல்வகைமையை விளங்குறதுக்கு கட்டாயம் தேவையான. சரியா? நீங்க பல்வகைமையை விளங்கணும்டா உங்களுக்கு இந்த சூழத்திதின்னு சொல்றது தெரியணும். அதாவது இந்த ஜெல்ரை மகால் வகிபாகம் அல்லது பங்கு என்ன சாமா? சூழத்திதின்னு சொல்றது என்ன? வகிபாகம் அல்லது பங்கு. எனக்கு இந்த வகிபாகம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது ஒரு தமிழ் சொல். என்ன தமிழ் சொல்? இந்த தமிழ் சொல்லுக்குரிய விளக்கம் என்ன? பாருங்க, இப்ப உதாரணமா இந்த சூழல் இருக்கிற எல்லா பொருளுக்கும், எல்லா உயிரங்கிக்கும், உயிருள்ளது உயிரற்றது எல்லாத்துக்குமே அது செய்யறதுக்கு சில வேலை இருக்குல்ல. உதாரணமா ஒரு ஒரு இந்த ஃபேன் எழுதிக்கலாம். இப்ப இந்த ஃபேனுக்கு வேலை இருக்கு. என்ன? அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கு முதலாவது. ரெண்டாவது, அது மின்சாரத்தை
பாவிக்கும். மூணாவது அந்த மின்சாரத்தை பாவிச்சு தந்த மின் விசிறிகளை சுழற்றும். இதால நமக்கு காத்து வரும். காத்து வரத்தால நமக்கு இந்த சூழல்ல இருக்கிற ஹீட்டான வளிமூலக்கூறுகள் தள்ளப்படும். அப்ப நாம கொஞ்சம் ஒரு அந்த ஹீட் அல்லது அந்த சூட குறைவாக உணர்வோம். இது அவ்வளவு இந்த ஃபேன் பங்கு. இந்த ஒயிட் போர்டுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. ஒயிட் போர்ட்ல சொன்னா அது நான் நிலையா வைப்போம். அது ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கும். அதுல இந்த ஒயிட் போர்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதி நம்ம அழியும். அதே மாதிரி இப்ப இந்த 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 கிளாஸ்ல எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. என்ன பங்கு இருக்கு? கிளாஸ் டைம் டேபிள் போடணும், லிங்கை கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஷேர் பண்ணணும், டைம் கிளாஸுக்கு பிள்ளைகள் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கணும், டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், படிப்பிக்கணும், முடிக்கணும். விளங்கப்படுத? அதே மாதிரி மாணவர்களா இருக்கிற உங்களுக்கும் சில வேலை இருக்குல்ல. டைமுக்கு வரணும், ஜாயின் பண்ணணும், அந்த கிளாஸை கவனிக்கிட்டு நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும். இந்த வேலையில உங்களுக்கு இருக்குல்ல. இதுதான் உங்களோட பங்கு. இது எந்த பங்கு? அவரு பேண்ட வேலை, இது ஒயிட் போர்ட் வேலை. இதுதான் சூழத்தில் ஒவ்வொரு அங்கியும் சூழலில் வகிக்கும் பங்கு அல்லது சூழலில் அதன் வகிபாகம் சூழத்தில் எனப்படும். ஒரு சிங்கம் சொன்னா அந்த சிங்கம் வேட்டையாடும். மான் என்று சொன்னா அந்த மான் அந்த சிங்கத்திலிருந்து சாப்பிடறதுக்காக ஓடும். ஓடுறது மாண்ட வகிபாகம், வேட்டையாடுறது சிங்கத்தில வகிபாகம். இல்லைங்க? ஒன்றுமில்ல. அவங்க என்ன எல்லாம் செய்யறாங்களோ எல்லாம் வகிபாகம். அப்ப ஒரு அங்கியினுடைய சூழத்தில் என்று செல்றது, அந்த சூழல்ல அந்த அங்கியரி என்ன செய்யறார்? நித்திர ஓடுறாரா, ஓடி திரியிறாரா, சண்டை ஓடிக்காரா, காட்டை அழிக்காரா, மரத்தை புடுங்குறாரா, கழிவை வெளியாக்குறாரா, செத்து போறாரா, அவர் திரும்ப மண்ணுக்கு கனிப்பொருளா போறாரா, எல்லாம் வகிவா. சரியா? சூழலில் வகிக்கும் பங்கு வகிவா. அப்ப இந்த சூழத்தீதியை பத்தி விளங்குறேன்னு சொன்னா சிம்பிளா அங்கிகளினுடைய இயல்புகள் நமக்கு தெரியணும். ஒரு சிங்கம் என்ன செய்யும், ஒரு மான் என்ன செய்யும், ஒரு அனலிடா என்ன செய்யும், ஒரு விளத்தியல் வந்து என்ன செய்யும். அப்ப அதை பத்தி எனக்கு தெரிஞ்சா தானே சூழல் தீதி எனக்கு தெரியும். இப்ப என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் அடிப்படையில், ஒரு விளத்தியல் வந்து பத்தி, ஒரு அனலிடாவை பத்தி, ஒரு நெமட்டோடாவை பத்தி. அப்ப உயிர் பல்வகைமையில நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு அங்கியினுடைய பங்கையும் விளங்கலாம். இப்படி வருதா? சரி, அடுத்த நீங்க என்னன்னா அங்கிகளினுடைய பாகுபாடு படிப்பீங்க. சரியா? அதுக்குள்ளதான் நீங்க இந்த புரோக்கரியோட்டா, யூக்கரியோட்டா, சரியா படிப்பீங்க. அதுல புரோக்கரியோட்டாக்கள்ல பாக்டீரியாக்கள், ஆக்கியாக்கள் படிப்பீங்க. யூக்கரியோட்டாக்கள்ல புரோட்டிஸ்டாக்கள், பங்கசுகள், தாவரங்கள், விலங்குகள். சரி, எப்படி அங்கி கூட்டங்களை, ராஜ்யங்களை, டொமைன்களை படிப்பீங்க. அப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆள்ற இயல்புகளையும் படிப்பீங்க. சரி, இவருக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு, இவருக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு அல்லது என்ன ஒத்துமை, இவருக்கும் இவருக்கும் என்ன ஒத்துமை என்ன வேறுபாடு, இவர்களுக்குள்ள என்னென்ன ஒற்றுமை என்னென்ன வேறுபாடு, இவருக்கு இவருக்கு என்ன, இவருக்கு இவர், இப்படின்னு சொல்லி நீ ஒட்டுமொத்தமான இந்த அங்கிகளினுடைய அவர்களுக்கு இடையில, உதாரணமா இனம், இனங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடு, இனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு, ஒரு குறித்த அங்கிக்கும் சூழலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, ஒரு குறித்த அங்கிட சூழலுக்கும் இன்னொரு அங்கிட சூழலுக்கும், இப்படி ஒட்டுமொத்தமான எல்லா வேறுபாடுகளையும் படிக்கிறது தான் பல்வகைமை. அப்ப உயிரின் பல்வகைமை என்று சொல்ற இந்த அழகுல நீங்க இந்த எல்லா விஷயங்களையும் படிப்பீங்க.
சரி, அப்ப பயாலஜியை படிக்கிற ஒரு மாணவனுக்கு அவனால உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த உயிர் பல்வகைமை என்று சொல்றதுக்குள்ள மெயினா என்ன வரும்? உயிர தோற்றம், சூழத்திதி, பாகுபாடு. சரி, பாகுபாடுனா என்ன? இப்ப உதாரணமா இனம், மனித இனத்தை எடுங்களும். சைனாக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க, இந்தியாக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க, இலங்கைக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க, ஜப்பான்காரன் ஒருத்தர் இருப்பாங்க, அமெரிக்காக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க. என்ன? அப்ப அந்த ஒவ்வொரு மனிதனும் மனிதனாவே இருந்தாலும் வேறுபாடுகள் இருக்குங்களா? என்ன? அப்ப மொங்கோலைட், சொக்கோலைட் எல்லாம் படிச்சிருப்பீங்களே சின்ன வகுப்புல. அப்படி அல்லது இனங்களுக்கு இடையில, இப்ப உதாரணமா மனித இனம், குரங்கினம். என்ன? அப்ப அவர்களுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம வாழ்ற சூழல், இப்ப இந்தியால நம்ம இந்த இடைவெப்ப வலயத்துல வாழ்ற ஆக்களும் துருவ பிரதேசங்கள்ல வாழ்ற ஆக்களையும் பார்த்து பாருங்க. அப்ப நம்ம வாழ்ற மனிதனாகவே இருந்தாலும் நாம வாழ்ற சூழல் வேறு, அவங்க மனிதனாகவே இருந்தாலும் அவங்க வாழ்ற சூழல் வேறு. அப்ப ரெண்டு வேறுபாடுகள் இருக்கு நிலவு. அப்ப இப்படி இனம் அதுக்குள்ள, இனங்களுக்கு வெளியில அங்கிகள், அது வாழ்ற சூழல், அங்கிகள்ற சூழலுக்கும் சூழலுக்கும், அங்கிக்கும் சூழலுக்கு இடையில வேறுபாடு இருக்கும். ஒரு அங்கி வாழ்ற சூழலுக்கும் இன்னொரு அங்கி வாழ்ற சூழலுக்கு இடையில வேறுபாடு இருக்கும். இனங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும், இனங்களுக்கு இடையில கட்டாயம் வேறுபாடு இருக்கும்னே. அது நாம எந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனத்துக்குள்ளேயே வேறுபாடு இருக்கின்றா, மனிதனிலேயே நிறைய வகையான மனிதன் இருக்கானே. அந்த நஞ்சனம் தானே, மங்கோலைட், சொக்கோலைட் அப்படிலாம் இருக்கிட்டாங்க. அதுலயே இவ்வளவு வேறுபாடு இருக்கின்றா, நீக்ரோயிட். அப்ப இவ்வளவு வேறுபாடு இருக்கின்றா, அப்ப இனங்களுக்கு வெளியில போயிட்டீங்கடா, மனித இனம், குரங்கினம், விளங்க. அப்ப அதுல சுவரா கட்டாயம் வேறுபாடு. அப்ப அந்த வேறுபாடுகள் சம்பந்தமா, அங்கிகளினுடைய பங்குகள் சம்பந்தமா, உயிரங்கிகளினுடைய தோற்றம் சம்பந்தமா இங்க உயிர் பல்வகைமையை விளங்குகிறதால இந்த இவ்வளவுத்தையும் விளங்கிடும். சரியா மகால்? விளங்கிட்டா? விளங்கிட்டா இல்லையா? சரி, எடுங்க. அப்ப எழுதுவோம் நானே. ரெடியா? எழுதுவோமா? சரி, அப்ப தலைப்பு போடுங்க. போன கிளாஸ்ல அந்த சமரி எல்லாம் எழுதினால, என்னென்ன அழகுகள் இருக்கு எல்லாம் எழுதினாலே. சரி, அப்ப இந்த தலைப்பு போடுங்க. முதலாவது அழகு உயிரியலுக்கான அறிமுகம். அப்ப ஒரு புது பக்கத்துல அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க. உயிரியலுக்கான அறிமுகம். எழுதுங்க. இதுவரை உயிருக்கான இதுவரை உயிருக்கான
ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரைவிலக்கணம் ஒன்று விஞ்ஞானிகளால் வழங்கப்படவில்லை, வழங்கப்பட முடியாதுள்ளது இல்லைங்களா? வழங்கப்பட முடியாதுள்ளது. அதாவது உயிரானது அதாவது உயிரானது இரசாயனவியல் பௌதீகவியல் விதிகளை பயன்படுத்தி இரசாயனவியல் பௌதீகவியல் விதிகளை பயன்படுத்தி பிரகேட்ல போட்டுக்கோங்க, மாத்திரம் ஒன்று போட்டுக்கோங்க. விதிகளை பயன்படுத்தி பிரகேட்டுக்குள்ள மாத்திரம் விளங்கிவிட முடியாததும் அதாவது நீங்க கெமிஸ்ட்ரியையும் பிசிக்ஸையும் மட்டும் வச்சுக்கிட்டு விளங்கலானே. விளங்கிவிட முடியாததும் விசேடமானதும் தனித்துவமானதும் ஆகும். விசேடமானதும் தனித்துவமானதும் ஆகும். உயிரியலை இலகுவாக விளங்கிக் கொள்ள உயிரியலை இலகுவாக விளங்கிக் கொள்ள 3 பிரதான கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 பிரதான கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று தாவரவியல், 2 விலங்கியல், 3 நுண்ணுயிரினவியல். தாவரவியல், விலங்கியல், நுண்ணுயிரினவியல். சரி, அடுத்த சின்ன நோட் மாதிரி போடுங்க. இதெல்லாம் கேள்விக்கு வர இல்லையா? சும்மா நோட் மாதிரி போடுங்க. இக்கிளைகளின் கற்றல் பரப்புகள். இக்கிளைகளின்
சில கற்றல் பரப்புகள். இக்கிளைகளின் சில கற்றல் பரப்புகள். ஒன்று கள உயிரியல், செல் பயாலஜி, இளையவியல், உடல் அமைப்பியல், நாலாவது உடற்தொழிலியல், உயிர் இரசாயனவியல் அல்லது உயிர் இரசாயனம், பிறப்புரிமையியல், சூழலியல். சரியா? சும்மா இதெல்லாம் நீங்க பின்னுக்கு படிக்க போறோம். இந்த இதெல்லாம் படிச்சுட்டு பாடமாக்கிட்டு இருக்கிற இல்லையா? கள உயிரியல், இளையவியல், உடல் அமைப்பியல், உடற்தொழிலியல், உயிர் இரசாயனம், பிறப்புரிமையியல், சூழலியல். சரியா மகள்? அப்ப அடுத்த தலைப்பு போடுங்க. என்ன? உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உயிரியலை கற்பதன் நோக்கம் அல்லது உயிரியலின் முக்கியத்துவம் எல்லாம் உயிரியலின் ஊடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள். ஏழுமான வரைக்கும் இந்த கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணுங்க. 28 பேட்ச் பிள்ளைகளுக்கு போற மாதிரி நீங்க மட்டும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகாம எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். யூனிட் 1 வந்து ஃப்ரீயா தானே செய்யறோம். அப்ப 7 வரைக்கும் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்பாங்க தொடர்ச்சியா கிளாஸ் தொடர்றியா இல்லையான்று. சரியா? சரி, அப்ப இதுல முதலாவது தலைப்பு போடுங்க முதல். உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளல். உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளல். நீங்க எது 3வது அலகுல படிக்க போறீங்களா ஃபுல்லா? எழுதிட்டீங்களா? எழுதுங்க. முதலாவது உயிர் ஏறத்தாழ உயிர் ஏறத்தாழ 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உயிர் ஏறத்தாழ 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர்
சரியா? தோன்றியதாக நம்பப்படுகிறது. தோன்றியதாக நம்பப்படுகிறது. முதல் தோன்றிய அங்கிகள். முதல் தோன்றிய அங்கிகள் புரோகரியோட்டாவுக்குரிய காற்றின்றி வாழும் பிரபோசனிகளாக காணப்பட்டன. புரோகரியோட்டாக்குரிய காற்றின்றி வாழும் பிரபோசனிகளாக கருதப்பட்டன. சாரி, காணப்பட்டன. அப்ப அழகா இந்த இவ்வளவு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஹைலைட்டர் வச்சிருக்கிறார்கள், ஹைலைட் பண்ணுங்க. இல்லாதாக்கள் அழகா அண்டர்லைன் பண்ணிடுங்க. அப்ப எக்ஸாம்ல கூடுதலா அதை கேட்பான். அப்ப இந்த அலகுலையா இது இருக்கின்ற கேட்டால் இல்லைன்னா இளங்கரி இது 3வது அலகுல இருக்கு. அப்ப முதலாவது அலகுல இருந்து கேள்வி வருமான்னு கேட்டா இப்படியான கேள்விகள் வரும். ஆனா இப்படியான கேள்விகள் அந்த யூனிட்ல ஏறி. சரியா? சரியா மக்கள்? அடுத்து உயிர்கோளத்தின் நிலவுகைக்காக உயிர்கோளத்தின் நிலவுகைக்காக உயிர்கோளத்தின் நிலவுகைக்காக ஒவ்வொரு அங்கியும் உயிர்கோளத்தின் நிலவுகைக்காக ஒவ்வொரு அங்கியும் சூழலில் தனித்துவமான ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கின்றது. சூழலில் தனித்துவமான ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கின்றது. டேஸ் பண்ணிட்டு பிரகேட்ல வர போடுங்க. சூழல் டேஸ் பண்ணிட்டு பிரகேட்ல போடுங்க. ஒரு சூழல் சரியா மக்கள்? அடுத்து விஞ்ஞானிகள் தமது கற்கையை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தமது கற்கையை அடிப்படையாக கொண்டு 10 மில்லியன் முதல் 10 மில்லியனா 100 மில்லியனுக்கு மேலான 10 மில்லியன் முதல் 100 மில்லியனுக்கு அப்டுலா மேலான
இனங்கள் பூமியில் வாழ்வதாக அனுமானிக்கின்றனர். அனுமானிக்கிறா கெஸ் பண்ற. இதெல்லாம் இந்த 100 மில்லியனுக்கு மேலான, அத நல்லா டாக் பண்ணிட்டு இது அண்டர்லைன் பண்ணிருங்க. அந்த மேலான என்ற சொல்ல இன்வெர்டட் கமாக்க போடுங்க. இல்லாட்டி அப்படியே இன்வெர்டட் கமாக்க போட்டுட்டு இதை ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. 10 மில்லியன் முதல் 100 மில்லியனுக்கு மேலான இனங்கள் உலகில் வாழ்வதாக அனுமானிக்கின்றனர். சரியா? அடுத்த பயிற்சி இல்லைங்க. உயிரங்கிகளின் ஒட்டுமொத்தமான வேறுபாடு சம்பந்தமாக உயிரங்கிகளின் ஒட்டுமொத்தமான வேறுபாடு சம்பந்தமாக வழங்கிக் கொள்ள முடியும். சரியா? உயிரங்கிகளின் ஒட்டுமொத்தமான வேறுபாடு சம்பந்தமாக விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? கீழே உதாரணம் போடுங்க. இனங்களுக்கு உள்ளான வேறுபாடு, இனங்களுக்கு இடையிலான வேறுபாடு, இனங்களுக்குள்ளான வேறுபாடு, அதாவது இன வகை வேறுபாடு. இனங்களுக்கு இடையிலான இன விடை வேறுபாடு, அங்கிகள் வாழும் சூழல்களுக்கும் அங்கிகளுக்கும் இடையிலான வேறுபாடு, வெவ்வேறு சூழல்களுக்கு இடையிலான வேறுபாடு, வெவ்வேறு சூழல்களுக்கு இடையிலான வேறுபாடு. சரியா மகன்? சரி, அப்ப 2வது தலைப்பு, அதாவது 2வது தீர்வு காணக்கூடிய பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் நாம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இது ஒரு 2 அல்லது 3 கிளாஸ்ல நம்முடைய இந்த 1வது அலகு ஃபுல்லாவே முடிஞ்சிடும். சரி, அப்ப இதுல முக்கியமான செக்ஷன் உயிர் சிறப்பியல் கொண்ட ஒரு சாப்டர் தான் நான் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 7 மாதம் வரைக்கும் அண்டைக்கு படிச்சு தர விஷயங்களை அண்டைக்கே படிக்கிறீங்க. சரியா? இப்போதைக்கு லோடு குறையத்தான் இருக்கும். அப்ப லோடு குறையத்தான் இருக்கின்றது படிக்காம இருந்தீங்கன்னா